ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் மக்காவுக்கு போயிருக்கிறாங்க. மக்காவில் வெற்றி கிடைச்சிருக்கு. சாத் இப்னு அபி வக்காஸ், அதாவது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, நபி அவர்களுக்கு ஒரு வகையில் உறவுக்கார சஹாபி. இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டவர். உடல்நலம் சரியில்லாமல் மௌத்து வந்துருமோங்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. நபி அவர்கள் அவங்களை விசாரிக்க போகிறாங்க. நபியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. மக்காவுடைய வெற்றியில் நான் இங்கே மூத்தா போயிடுவோம்னு எனக்கு பயமாக இருக்கு. காரணம், நான் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போன பூமியில நான் மூத்தா போனாதான் என் ஹிஜ்ரத் பூர்த்தியாகும் நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். நான் இங்க மூத்தா போயிட்டோம், என்னுடைய சொந்த ஊர்ல மூத்தா போய் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை எனக்கு கிடைக்காம போயிடும்னு எனக்கு கவலையா இருக்கு. இன்னொன்னே நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்து அவங்க சொன்ன விஷயம் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? வேணாம், அப்படி கொடுக்காத, உன் குடும்பத்துக்காக கொஞ்சத்தை விட்டுட்டு போ. அப்படின்னா பாதி அல்லாவுக்காக நான் கொடுத்துறேன், பாதியை என் குடும்பத்துக்காக விட்டுட்டு போறேன். இல்லை வேணாம், அதை விட இன்னும் கூடுதலாக நீ வச்சுக்கிறேன், உன்னுடைய மக்களுக்கு கொடு. ஒரே ஒரு பெண்மகன் அப்படின்னா நான் முக்காவாசி என்ன செய்யறேன், என் மகனுக்காக வச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசியா சொன்னாங்க, படிப்படியா கூட்டினாங்க, அல்லாவுக்கு கொடுக்கறத குறைச்சாங்க, ஆனா மகளுக்கு கொடுக்கறத கூட்டினாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, நீ வச்சிருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் உன் மகளுக்காக நீ கொடுத்து உன்னுடைய மறைவுக்கு பிறகு யாரிடத்திலும் அவள் தேவையாகாதவாறு பரிபூரணத்துவம் பெற்ற ஒரு பெண்ணாக, ஒரு பிள்ளையாக நீ அவளை விட்டுட்டு செல்வது அல்லாஹ்வுக்காக நீ தர்மம் செய்யறதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம பெற்றோரா இருந்து நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுங்க. தேவையற்ற மக்களாக நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. நீ சம்பாதிச்சதை எல்லாத்தையும் அங்கிருந்து கொடுத்துட்டு பிள்ளைங்களை ஏன்னா ஏழ்மையோடு விட்டுட்டு போ, அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை.